இங்கே பாருங்க, சோலார் மூலம் இயங்குகிற ஓட்டப்பம்பை பார்க்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தனுக்கிட்ட இயக்கச்சிக்கு கிட்ட நிற்கிறோம். இங்கே பாருங்க, சோலார் பேனல் பூட்டி இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா பின்னுக்கு வந்து இறைச்சி கொண்டு இருக்குது. இது வந்து 30 ஏக்கர் காணி, மிக பிரமாண்டமான மிக பெரிய காணி. பாருங்க, இது வந்து நாங்கள் நடுப்பகுதியில் நிற்கிறோம். அங்கேயும் இருக்குது. இப்போ சூரியன் ஒன்று இருக்குது. நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியா 3:33. இப்போ இதில் என்ன செய்யணும்னா 1400 அடிக்கு இங்கே இருந்து நாங்கள் நிற்கிற இடத்துல சோலார் பம்ப் இருக்குது. இதில் இருந்து 1400 அடி தள்ளி அங்கே வந்து சோலார் வந்து பம்ப் பண்ணி கொண்டு இருக்குது. எல்லோரும் என்ன எப்படின்னா 1400 அடிக்கு வந்து பம்ப் பண்ணுறதுக்கு பம்ப் இருக்குது. இதில் இருந்து பைப் வந்து பாருங்க, இதுக்குள்ளால் போய் இப்படியே 1400 அடி அங்கே இருக்கிற வெள்ளை கட்டுறது தெரியுதோ, அதை இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது அடிக்கு போகுது தண்ணி கொண்டு. அதுக்கு தான் வசதியாக செல்கோன் நிறுவனம் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்கிறார். அவர் அங்கே நிற்கிறார். அவர் தான் இந்த பொருட்களை வந்து விநியோகிக்க போகிறார் இங்கே யாழ் மாவட்டத்துக்கு, கிளிநொச்சிக்கு, இலங்கை ஃபுல்லாக. அதை பற்றி தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் இந்த யாரும் உங்களோட நண்பர்கள் யாரும் உங்களோட தெரிஞ்சாக்கள் விவசாயம் செய்யணுமெண்டா அவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து 30 ஏக்கர் பரப்பில் இருக்கிற மிக பிரமாண்டமான தென்னங்காணி. இப்போ தான் தென்னை மரங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. சரி, இனி வந்து விவரங்களை கேட்டு அறிவோம். அதுவும் வந்து இது வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் தான் இன்வெஸ்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கார். இங்கே சோலார் பேனலில் தான் முழுதாக இருக்குது. இங்கே மின்சாரமே இல்லை. நிறைய பேர் பயப்பட்டு கொண்டிருப்பினா சோலாரில் இவ்வளோ சாத்தியமாக செய்யலாமோ என்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இங்கே எவ்வளோ தூரம் போக போகிறோம்டா? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போக போகிறோம். இதில் பார்த்தோம்னா சிசிடிவி இன்டர்நெட்டோட பூட்டி இருக்கிறோம். இது வந்து சோலாரில் தான் வேலை செய்யும். இந்த பாம்பில் எங்கே பார்த்தாலும் சோலாரில் தான் வேலை செய்கிற மாதிரி செய்திருக்கு. இந்த வளவுக்கு கரண்டே இல்லை. இதில் இருந்து 1700 அடி தூரத்தில் அங்கே வந்து பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். திருப்பி நம்ம இங்கே பாருங்க, அங்கே தான் பம்ப் இருக்குது. அங்கே பம்பில் இருந்து கொண்டு இப்போ நான் உங்களுக்கு பம்ப் பண்ணுறதை காட்ட போகிறேன். இவ்வளோ தூரத்துக்கு நம்ப மாட்டோம். இந்த சோலாரில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பம்ப் பண்ணமோண்டு இப்போ இந்த கம்பெனி மூலம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு அடிக்குதுண்டு. இப்போ பின்னேரம் எத்தனை மணின்னு காட்டுறேன் பாருங்க, 3:13. அதே மாதிரி உங்களுக்கு இப்படியே காட்டுறேன். அங்காலேயும் ஒரு பம்ப் இருக்குது அந்த தொங்கலில். எப்படி பம்ப் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பிரம்மாண்டமான 30 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட். பாருங்க, நிலத்தை பாருங்க, அங்கேயும் இருக்குது. அதேமாதிரி நாங்கள் சென்ட்ரல் பாயிண்டில் நிற்கிறோம். அதேமாதிரி அங்காலயம் இருக்குது. இந்தியாவில் 15 ஏக்கர் இருக்குது, இந்தியாவில் 15 ஏக்கர் இருக்குது. இதில் வந்து தென்னங்காணியில் தென்னை மரங்களை வச்சு உருவாக்கி கொண்டு வரையினோம். மிக பிரம்மாண்டமான ஒரு காணி பம்ப் பண்ணி கொண்டு இருக்கு. அதே நேரம் இங்கேயும் பம்ப் ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம். அதை விட இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயக்கச்சி எனும் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறீங்க? இங்கே இவ்வளோ சோலார் பேனல் பூட்டி இருக்குது. பம்ப் வந்து அங்கே பாருங்க இறைச்சி கொண்டு இருக்குது. விளங்கப்படுத்துங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதை பற்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல. எல்லோரும் காசு கொடுத்து வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீ விவசாயம் கரண்ட்டை கட்டி அதில் வந்து விளைச்சல் பண்ணி விவசாய மக்கள் வந்து அது விளைவிச்சு மக்களுக்கு விற்றா ஒரு பெரிய லாபமெல்லாம் பெருசாக கிடைக்காது. கரண்ட்டு காசு கொடுத்து வாங்கி விவசாயம் பண்ணுற அளவுக்கு நீ விவசாயிகள்கிட்ட பொருளாதாரம் பெருசாக இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறோன்னா கரண்ட் வேணும். மோட்டர் இன்றைக்கி வந்து மோட்டர் விட்டாத்துனா நம்ம தண்ணி எடுக்க முடியும். தண்ணி விட்டால் தான் பயிர்கள் கொடுக்க முடியும். கரண்ட் முக்கியம். அந்த கரண்ட்டு வந்து இன்றைக்கி வந்து உலகமே வந்து இந்த சூரிய ஒளி, அதாவது சோலார் பேனல் தான் நமக்கு போயிட்டுருக்குது. இங்கே இலங்கை மட்டுமில்ல, உலகமே அது நோக்கி தான் போயிட்டுருக்குது. அந்த சோலார் பேனல் வச்சு இன்றைக்கி வந்து போர்வெல், கிணறு எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து புதுசாக டிசி மோட்டர்னு புது டெக்னாலஜி வந்துருக்குது. இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம உலகம் பூரா அன்றைக்கி இருந்த ஏசி மோட்டரோட பாதி விலையில், அதாவது பாதி பேனல் 10 பேனல் போடத்தில் வெறும் 5 பேனல் போட்டு நீங்கள் 500 அடி 1000 எந்த தண்ணி வேணால் எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த ஃபார்மில் பார்த்தாலும் 1400 அடிக்கு இந்த தண்ணி போகுது. இது ஒரு பெரிய லேண்ட், ஒரு ஓனர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பழைய வேலி முள் கிடந்தெல்லாம் திருத்தி
ஒரு தென்னை மரம் வச்சுருக்கிறாரு. இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து கரண்ட் வாங்க முடியாது. அந்த வாங்க முடியாத கரண்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி எனக்கு கரண்ட் இல்லை, விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே வாய்ப்பு வந்து இந்த சோலார் பம்பு தான். அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து செல்கான் இண்டஸ்ட்ரி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து இந்தியன் ப்ராடக்ட்டை வந்து இங்கே சிலாங்க கொடுக்குறோம். நம்மளுடைய டீலர் தான் அவர், ராயல் நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் நம்ம பம்புகள் எல்லாமே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, எவ்வளோ கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஓகே, எங்களுக்கு இப்போ எங்களுக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் இப்போ நாங்கள் 2 years அப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 பேனல் போட்டிருக்கிறோம். கஸ்டமருக்கு ஏற்ற ரீதியில் அவங்களுக்கு எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி ஸ்டாண்டுகள் அடித்து கொடுக்குறோம். இது கரண்ட் இல்லாத ஏரியானால் நாங்கள் இன்வெர்ட்டரில் ஹோம் சிஸ்டம் வீட்டுக்குரிய எல்லாமே செய்து கொடுக்குறோம். லைட்டுகள், கேமரா சிஸ்டங்களை பார்க்கலாம் நீங்கள், எங்களை கேமரா இதெல்லாம் அடிச்சிருக்கு. கேமராக்கள் செய்து கொடுக்குறோம். உயரங்களில் பாதுகாப்பான முறையில் கேமரா இன்வெர்ட்டர் வச்சு கேமராக்கள்லாம் செய்கிறோம். அது மாத்திரமல்ல சோலார் இதுக்குள்ளே பேட்டரிஸ் இருக்குது, லித்தியம் பேட்டரிஸ். அதை விட இன்வெர்ட்டர் இருக்குது. இதில் நைட் டைமில் வந்து மோஷன் சென்சரில் படுற அந்த நேரம் லைட்டுகள் வேலை செய்யும். இது பாதுகாப்புக்கு. அதே போல் கேமரா எனி டைம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். ஒரு வைஃபை வேலை செய்யுது. இன்டர்நெட். இது ஏசியில் தான் கேமரா எல்லாம் வேலை செய்யுது. பல்ப் எல்லாம் டிசி லித்தியம் பேட்டரியால் இன்வெர்ட்டருக்கு போய் ஏசியாக மாறுது. இது இந்தியன் நிறுவனம் சிலிக்கான் நிறுவனத்தோட சேர்ந்து அவங்களோட செல்கான் அவங்களோட சாமாங்க, அவங்களோட பம்ப், அவங்களோட இன்வெர்ட்டர், அப்படி பேட்டரிஸ் ஐட்டம் அப்படி எடுத்து கிளிநொச்சிக்கு நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேனுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 அடிக்கு தண்ணியை பாஸ் பண்ணுது. 2 inch 2 horsepower. இது குழாய்க்குள்ளே போடுற மோட்டார். இப்போ செல்கானை வந்து சோலார் பேனல், ஸ்ட்ரக்சர், மோட்டர், அதுவும் குறிப்பாக டிசி மோட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேர்ல்டுலேயே புது டெக்னாலஜி. 6000 RPM வரைக்கும் ஓட்டலாம். அதில் வந்து வோல்டேஜ், கரண்ட்டு, ஸ்பீட் ரைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணக்கூடியது. இதில் வைப்ரேஷன் வராது. இந்த மாதிரி டீப் போர்வெல்லில் பார்த்திங்க அப்படின்னா மண் வந்தாலும் இமீடியட்டாக உள்ளே வந்து இம்ப்ளர் போகாது. ஹெவி டெக்னாலஜியில் கொடுக்குறோம். இப்போ ஓப்பன் வெல் மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 2 HP 1.5 HPலேயே 3 inch தண்ணி 4 inch தண்ணி எடுக்கலாம். சப்மர்சிபிள் டிசி மோட்டர் இருக்குது. அதுக்கு 2 பேனல், அதிகபட்சம் 3 பேனல் போட்டால் போதும். இனிமேல் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதே ஏசி மோட்டர் போட்டிங்கன்னா 3 kW போடணும். அது வந்து உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் அந்த ரேஞ்சில் போகும். இது போட்டோன்னா ஒன்லி half the ப்ரைஸ் தான். பாதி விலையிலேயே நம்ம வந்து 2 மடங்கு தண்ணி எடுக்கலாம். இது ஒரு புது டெக்னாலஜி. அது நம்ம வந்து நம்ம சிலங்க விவசாயிகளுக்கு நம்ம ஒவ்வொரு டீலர், அந்த மாவட்ட டீலர், அதுவும் குறிப்பாக கிளிநொச்சி டீலர் மூலம் நம்ம இந்த ஏரியா மக்களுக்கு நம்ம இமீடியட்டாக கொடுக்குறோம். இனிமேல் விவசாயிகள் வந்து இந்த தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. அதுலேயும் குறிப்பாக பேட்டரி, இன்வெர்ட்டர் போட்டு அதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ பேனல் அப்படின்னா நீங்கள் வந்து வீடுகளுக்கு இருந்தது அப்படின்னா நைட் டைமில் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம். டே டைமில் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக வந்து இது ரொட்டேட்டிங் ஸ்ட்ரக்சர், ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஈவினிங் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சரை இப்படி மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% எஃபிஷியன்சி நமக்கு இந்த பேனல் கொடுக்குது. இப்போ இந்த சோலார் பேனல் பார்த்திங்கன்னா நம்ம 30 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 30 வருஷத்துக்கு. அதுவும் இப்போ வந்து பைஃபேசியல் பேனல் வந்துச்சு, 2 சைடுமே பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. காலையில் 6-6:30 மணிக்கு நீ வெளிச்சம் வந்துனாவே அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்குமே தண்ணியை ரன் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் ஏசி மோட்டர் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். 9 to 4 தான் ரன்னிங் டைம் வரும். பட் இந்த டிசி மோட்டர் 6 to 6 12 hours ரன் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பைஃபேசியல் போட்டு அப்படின்னா பவர் 30% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சில நேரத்தில் பேனலில் மழை பெஞ்சாலும் தண்ணி நின்னாலும் நம்ம செல்கான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து டிசி மோட்டர் வந்து தண்ணி 50% தண்ணி கொடுக்குது. இது ட்ரிப்பு கொடுக்கலாம். நீங்கள் ட்ரிப் சிஸ்டம் எவ்வளோ இருந்தாலும் ட்ரிப்பு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ப்ரெஷர், ஏன்னா 6000 RPM கிடைக்குது. ஏசி மோட்டரோட 2 மடங்கு ப்ரெஷர் கிடைக்குது. ட்ரிப்புக்கு எங்கே வேணும் கொடுக்கலாம், ஸ்ப்ரிங்கில் கொடுக்கலாம், ரெயின் கன்று, இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் விடலாம். விவசாயிகள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ கல் போயிடும், இந்த நிறைய விவசாயிகள் பயந்துட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. ஏன்னா விவசாயம் இது புது டெக்னாலஜி, ஓடுமோ ஓடாதா, இல்லை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள், சந்தேகங்கள் விவசாயிகளுக்கு இருக்குது. இது அதனால தான் இந்த ஃபீல்டில் நம்ம விவசாயிகளுக்கு காட்டுறோம். இவ்வளோ தூரம் தண்ணி போகுது, அது இவ்வளோ குறைவான பேனல், ஒரு 4 பேனல்லையே 2 inch தண்ணி 1400 அடிக்கு போகுது. எல்லாம் தென்னை மரங்கள் தான் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை இவ்வளோ சீப்பாக
நம்ம ஸ்ரீலங்கன் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி. இது வேர்ல்டில் ரொம்ப 10-20 வருஷமாக இந்த டெக்னாலஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது. ரொம்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்குது. அதனால் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சில பேங்க்ஸ் வந்து இதுக்கு சில பேங்க்ஸு சப்சிடியிலேயே லோன் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு இந்தியா இதை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு 12 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்ம எல்லாமே தயாரிக்கிறோம். மோட்டர் ஸ்டார்டர் ஒரு 30 வகையான மோட்டர் ஸ்டார்டர் தயாரிக்கிறோம். பம்ப் ஏர் கம்ப்ரஸர் பம்பில் 35 மாடல்ஸ் தயாரிக்கிறோம். சோலார் பேனல்ஸு, டிசி மோட்ரு, ஏசி மோட்ரு, அதுவும் குறிப்பாக வந்து இந்த மொபைல் ஆப், நீங்கள் மொபைல் ஆப்லேயே வச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஏசி டிசி, இது வந்து ரெண்டுமே ஓடக்கூடாது. ஏசிலையும் ஓட்டலாம், டிசியில் ஓட்டலாம். இப்போ வந்து சப்போஸ் பேனலே போச்சா கூட நமக்கு சப்ளை சிங்கிள் பேஸ் சப்ளை இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற சிங்கிள் பேஸ் சப்ளை வச்சு இந்த மோட்டரை ரன் பண்ணிக்கலாம். இதையும் ஆன் ஆஃப் பண்ணுறது மொபைல் ஆப்பில் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் இந்த மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரிப்பிங் சிஸ்டம் எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி மொபைல் ஆப்பில் மொபைல் ஃபோன்லேயே இன்றைக்கி விவசாயம் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான டெக்னாலஜி, சீப்பான விலையில் ஸ்ரீலங்கன் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து கரண்ட் இல்லை பாருங்க. அங்கே அதில் இருக்கிற தண்ணி டேங்க் வந்து எங்கே அந்த எல்லாம் அந்த அதில் இருக்கிற மோட்டரில் இப்போ நாங்கள் நடந்து போய் வந்து 1400 அடி தூரத்தில் இருக்கிற தண்ணி டேங்க் மோட்டரில் இருந்து தான் தண்ணி வந்து தண்டுது. அதுமாரி இந்த வீடு வந்து ஃபுல்லாக வந்து சோலரில் வேலை செய்கிற வீடு. இந்த டொய்லெட்டுக்கு மேலே இருக்கிற தண்ணி தொட்டி வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து அங்கே நாங்கள் போனோமே 1400 அடி தள்ளி அங்கே இருந்து தான் அந்த சோலார் பம்ப்லேருந்து வருது. அதே மாதிரி இந்த வீட்டை பார்த்தோம்னா சோலரில் வேலை செய்யுது. இங்கே பாருங்க, இதில் ஒரு சிசிடிவி வேலை செய்யுது. இந்த வீட்டுக்கு கரண்டே இல்லை, கரண்ட் எடுக்கல. அது என்றால் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்ற காரணத்துக்கு அனுப்பி வந்து ஃபுல்லாக சோலரில் ஓகே போய் பண்ணியிருக்கணும். சோலார் பேனல் மேலே இருக்குது, இங்கே ரவுட்டர் மேலே இருக்குது. பேனல் மேலே இருக்குது, இந்த சின்ன பேனல்லேருந்து வேலை செய்யுது. இன்றைக்கு நாங்கள் பெரந்தனில் வந்து ஒரு இடத்த 30 ஏக்கர் காணியில் விவசாயம் செய்கிற இடத்துல தென்னை மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து சோலாரில் தான் வாட்டர் பம்பில் வந்து இறக்கினோம். 1400 அடிக்கு இறக்கினோம். அப்போ இவேண்ட கீழ்காணும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த சோலார் பம்பை வந்து உங்கள் இடத்துல பூட்டணுமாண்டா இவேட்டை தண்டலாம். இவேட்டை ரிப்பேர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. கீழ்காணும் இலக்கத்துக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட விவசாயம் செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.